வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோடு வந்திருக்கேன். இப்போ சொல்ல போகிறது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். இது ஒரு ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். ஒரு ஸ்டேஷ்னரியிலே ஒரு முக்கியமான ப்ராடக்ட், ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் தான். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் ஸ்டேபிளர் பின் மேக்கிங் பிஸ்னஸ். இதுவா அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் எப்போதுமே டிமாண்ட் இருக்கும். உங்கள் லொக்கேஷனில் இந்த மாதிரி கம்பெனி இல்லைன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பின் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, என்னென்ன மிஷின் வேணும், என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், தென் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி சொல்ல போகிறேன். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பின் மேக் பண்ணுறதுக்கான மிஷினரி பற்றி சொல்கிறேன். இந்த பின் மேக் பண்ணுறதுக்கு தனியாகவே நிறைய மிஷினரிஸ் இருக்குது. மிஷின் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்காங்க. தென் மிஷின் ரேட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். நம்ம மேக் பண்ண போகிற மிஷின் சைஸை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். இந்த பின்னிலேயே நிறைய சைஸ் இருக்குது. அந்த சைஸ் எப்படி நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரா மெட்டீரியல் பார்க்கும்போது லோ குவாலிட்டியும் இருக்குது, ஹை குவாலிட்டியும் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்றப்பல நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ரா மெட்டீரியல் இந்த மாதிரி தான் ஒயர் மாதிரி தான் சுற்றி இருக்கும். ஸ்டீல் ஒயர்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரா மெட்டீரியல் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்காங்க. இந்த ஒயரை நம்ம மிஷினில் ஜஸ்ட் ஃபீட் பண்ணிட்டாலே போதும். இதுதான் இதோட ரா மெட்டீரியல். இப்போது இந்த பின்னோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். சிம்பிளான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். மிஷினில் நம்ம ரா மெட்டீரியலை, அதாவது இந்த ஒயரை ஃபீட் பண்ணிட்டால் போதும், நமக்கு ஸ்டேபிளர் பின் ரெடியாகி வந்துடும். இது மெயினான விஷயம் என்னென்னா, மிஷின் வாங்கும்போது பார்க்க வேண்டியது, நம்ம வாங்குகிற மிஷினில் எந்த சைஸ் பின் மேக் பண்ண முடியும்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா, இப்போ நிறைய சைஸ் பின்லேயே நிறைய சைஸ் இருக்குது. இப்போது நார்மலாக யூஸ் பண்ணுற பின் சைஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 10 இல்லைனா 23/6 அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும் எவ்வளோ சைஸ் இருக்குது. இப்போது காலேஜ் ப்ராஜெக்ட்லலாம் பைண்டிங் பண்ணுறதுக்கு 23/24 நம்பர் அந்த மாதிரி நம்மளுக்கு டிஃபர் ஆகும். கிளியராக சொல்லணும்னா இமேஜில் வரும் பாருங்கள். நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், இதோட நிறைய சைஸில் இருக்குது. எந்தெந்த நம்பரில் பின் இருக்குது, எந்த சைஸ் பின்னால் எவ்வளோ ஷீட் நம்ம பின் பண்ண முடியும், கெப்பாசிட்டி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் வேணும் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இருக்கும். ஸோ இந்த பேசிக்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படி நீங்கள் எந்த மாதிரி இப்போ பின் சைஸ் மேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மிஷின் வாங்கிக்கணும். இப்போ ஒரே மிஷின்லேயும் எல்லா பின்னும் மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் 10, இந்த நம்ம யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேபிளர் பின் சைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சொல்லப்போனால் இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் 10 செட்டாக நம்ம ஒரு பாக்ஸில் பேக்கேஜிங் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு ரெடி ஆகிடும். இவ்வளோ தான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ். நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்பேஸ் வேணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த காஸ்ட் ஆகாது. இல்லைனா ஒரு 20,000 ட்ரெயினில் ரெண்ட்டுக்கு ஏதாட்டும் ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்துக்கலாம். அது ஒரு மிஷினரி பார்க்கும்போது நம்ம மினிமம் லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு மிஷின் வாங்கணும். இப்போ நான் இந்த ரேட்டுக்கு நம்ம ஒரு நம்பர் 10 சைஸ் பின் மட்டும் நான் மேக் பண்ணுறதுக்கு மிஷின் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் எல்லா டைப்பான பின்னும் நம்ம மேக் பண்ண போகிறீங்கன்னா இதோட காஸ்ட் அதிகமாகும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல், அந்த ஸ்டீல் ஒயர் 1 kg 43 ரூபீஸ்க்கு நல்ல மிஷினாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1000 kg நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு 43,000 ஆகும். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸ் பதில் 20,000 ஆகும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், பேக்கேஜிங் காஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஸோ நம்ம மொத்தமாக ஒரு பின் மேக் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணோம்னா பேசிக்காக நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும். இவ்வளோ தான் இது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற அப்ராக்சிமேட்டான டீட்டெயில் சொல்கிறேன். இப்போது நான் ப்ராஃபிட் சொல்கிறது ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பர் 10 சைஸ் பின் மட்டும் நீங்கள் மேக் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்னு சொல்ல போகிறேன். இப்போது இந்த நம்பர் 10 சைஸ் மார்க்கெட்டில் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னா, ஒரு பாக்ஸ் 15 ரூபீஸ்க்கு நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. மினிமம் சைஸ் பாக்ஸ், ஓகேங்களா. இப்போது ஒரு பாக்ஸில் 10 செட்டு இருக்கும். ஒரு செட்டுனா ஒரு 1000 பின்ஸ் செஞ்சது தான் ஒரு செட்டு. இப்போது அதே இது ஒரு பாக்ஸ் மட்டும் 15 ரூபீஸ். ஆனால் 20 பாக்ஸஸ் சேர்ந்து ஒரே பாக்ஸை நம்ம சேல் பண்ணோம்னா நம்மளுக்கு 200 ரூபீஸ் தான் சேல் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் 10 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும், சரிங்களா. இப்போது ஒரு பாக்ஸில் நம்ம பின் பண்ணுறதுக்கு ஆகிற காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 ரூபீஸ் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ நம்ம ஹோல்சேலர்கிட்ட கொடுத்தோன்னா ஒரு 8 ரூபீஸ் நம்ம சேல் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக நம்ம ரீட்டைலர்கிட்ட சேல் பண்ணுறோன்னா 10 ரூபீஸ் சேல் பண்ணலாம். ஸோ நம்பர் 10 சைஸ் பின் மட்டும் நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸுக்கு நமக்கு 3 ரூபீஸ் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நான் இந்த மிஷின் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 21,000 செட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஒரு செட்டு 1000 பின், அப்படி 21,000 செட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். 1 டேக்கு 1.68 லேக் செட் மட்டுமே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நம்ம ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி பார்த்துக்காங்க. ப்ராடக்ட்லாம் மேக் பண்ண அப்புறம் எப்படி சேல் பண்ணுறதுன்னா,
ஃபஸ்ட்டு தனியாக ஆர்டர் எடுத்துட முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆள் வச்சு நம்ம ஆர்டர் எடுக்கணும். ஸோ நம்ம டேரெக்டாக மீட் பண்ணி நம்ம ஸ்டேஷனரி ஷாப் அந்த மாதிரி ஷாப்லலாம் போய் நம்ம ஆர்டர் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நியரஸ்ட்டில் உள்ள அந்த ஹோல்சேலர் யாருன்னு பார்க்கலாம். தென் நம்ம நியரஸ்ட்டில் உள்ள ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி போய் இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் எடுத்தோம்னா நம்மளுக்கு ரெகுலராக ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.